போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான மில்லட் சப்பாத்தி பார்க்கலாமா? அதுக்காக ஃபர்ஸ்ட் 3 கிலோ கோதுமையை நல்லா கழுவி காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து கம்பு யூஸ் பண்ணுறேன். 1/4 கிலோ அளவுக்கு கம்பு யூஸ் பண்ணுங்கள். பாடி ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். கம்பு தான் யூஸ் பண்ணல, ராகி எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ஏதாச்சும் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீனுக்காக 75 கிராம் அளவுக்கு ஒயிட் சன்னா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சேம் ப்ரோட்டீனுக்காக வந்து பிளாக் சன்னாவும் ஒரு 75 to 85 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு 200 கிராம் ஆட் பண்ண போகிறேன். இது ரொம்ப லைட்டான டால் தான், ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டபுள் பீன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா நீங்கள் விட்டுருக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 50 கிராம்ஸ். ஃபைபருக்காக 75 கிராம் அளவுக்கு வெள்ளை காராமணி ஆட் பண்ணிக்கிறேன். டைஜஷனுக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக ஸ்வீட்டாக வரணும் இல்லையா, அதுக்காக 100 கிராம் அளவுக்கு சோளம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சீரகம் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து நல்ல மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஓமம் போட்டுக்கலாம், அதுவுமே ஆப்ஷனல் தான். இப்போ இது ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக 2 துண்டு வசம்பு, 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அண்ட் போட்டதுக்கப்புறமா மேக்ஸிமம் இந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துடலாம். வேறு கண்டெய்னர்ஸ் நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைன்றப்போ மட்டும் அந்த பெரிய பாத்திரத்துலேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் அது கைப்படாது. ஸோ ரொம்ப நாளைக்கு ஃப்ளார் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.